இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்காத அளவிற்கு தமிழக கல்வித்துறைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அடுத்து கல்வித்துறையில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்த அரசு கல்லூரிக்கு 7 கோடி ரூபாய் மதிப்பில் கல்வி ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருவது மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமின்றி சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அனைத்து அறிவிப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான நிதிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி நாகை மாவட்டம் மணல்மேட்டில் புதிய அரசு கல்லூரியை கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார். வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் அந்த கல்லூரிக்கு சொந்த கட்டடங்கள் கட்டுவதற்காக 7 கோடியே 34 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதனை அடுத்து 5 ஏக்கர் பரப்பளவில் அரசு கல்லூரிக்கான கட்டடங்கள் பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் அரசு கலைக்கல்லூரிக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட தற்காலிக கட்டடத்தை அமைச்சர் திரு கே.ஏ. ஜெயபால் திறந்து வைத்து அங்கு மேம்படுத்தப்பட்டுள்ள குடிநீர், சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்தார். மாணவ மாணவியர்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர்.கே. பாரதி மோகன், மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்தங்கிய பகுதியைச் சேர்ந்த தங்களின் உயர்கல்விக்காக புதிய அரசு கல்லூரியை துவக்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த காலேஜ் கட்டிட்டதுனால இப்போ எங்கள் கிட்டக்க இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து போகிறதுக்கு சுலபமாக இருக்குது. எனக்கு வைத்தீஸ்வரன் கோயில், அங்கேருந்து காலேஜ் போகணுன்னாக்க மயிலாடுதுறை, சிதம்பரம் இந்தமாரி தான் போகணும். அப்படியே சீர்காழி போனாலும் அங்கே தனியார் காலேஜ் தான் இருக்குது. இங்கே மணல்மேட்டில் காலேஜ் கட்டினதுனால கவர்மெண்ட் காலேஜ் எல்லாருக்கும் இப்போ வசதியாக இருக்குது. இந்த காலேஜ் கட்டினதுக்கு நான் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தங்கள் கண் முன்பே புதிய அரசு கல்லூரிக்கான பிரம்மாண்டமான கட்டுமான பணி துரிதமாக நடைபெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவியர்கள் தெரிவித்தனர். புதிய கல்லூரி கட்டுவதற்கு 7 கோடியே 34 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த முதலமைச்சருக்கு அவர்கள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். ஜெயா செய்திகளுக்காக நாகை சுந்தரமூர்த்தியுடன் தாரை இளமதி.